அல்லாஹ்வை பயந்து கொள்ளுமாறும் அவனால் ஏவப்பட்டதை இயன்ற அளவு வாழ்க்கையை எடுத்து நடந்து கொள்ளுமாறும் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டதை முற்று முழுதாக தவிர்த்து நடந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அப்பால் அனைவருக்கும் மிக்க கண்ணியமாக நல்லுபதேசம் செய்கின்றேன். அன்பான கட்டளை பிறப்பிக்கின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புள்ளம் கொண்டவர்களே, மரியாதையாக நடந்து கொள்வோம், மரியாதையாக பேசுவோம், அடுத்தவர்களுக்கு மரியாதை கொடுப்போம் என்ற தலைப்பிலே இன்றைய சொத்துபாவை மிக சுருக்கமாக அமைத்துக் கொண்டால் பிரயோசனமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். கண்ணியமானவர்களே, இஸ்லாத்தில் அடுத்தவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறதா என்ற கேள்வியை கேட்டால் நிச்சயமாக வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைப்பதற்கு பின்னால் இப்லீஸுக்கும் மலக்குமார்களுக்கும் சொன்னார், மரியாதை கொடுக்குமாறு. وَإِذْ قُلْنَا لِلْمَلَائِكَةِ اسْجُدُوا لِآدَمَ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஆதமுக்கு மரியாதை கொடுங்கள் என்று மலக்குமார்களுக்கு நாம் சொன்னோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஃபஸஜது இல்லா இப்லீஸ், இப்லீஸை தவிர மற்ற மலக்குமார்கள் அனைவரும் கொடுக்க வேண்டிய அந்த மரியாதையை கொடுத்தார்கள். இப்லீஸ் அந்த மரியாதையை கொடுக்கவில்லை. அபா வஸ்தக்பர வகான மினல் காஃபிரீன். இப்லீஸ் ஆணவம் கொண்டான், பெருமை கொண்டான். எனவே அவன் நிராகரிப்பாளராக ஆகிவிட்டான் என்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா அல்-குர்ஆனில் சொல்கிறார். நபி அவர்கள் சொன்னார்கள், மல்லம் யர்ஹம் ஸகீரனா வ யுவக்கிர் கபீரனா அலைஸ மின்னா. யார் சிறுவர்களுக்கு இரக்கம் காட்டவில்லையோ, சிறுவர்களோடு அன்பாக நடந்து கொள்ளவில்லையோ, பெரியவர்களுக்கு மரியாதை செய்யவில்லையோ அலைஸ மின்னா, அவர்கள் எம்மை சார்ந்தவர்கள் அல்ல என்று ஹதீஸிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் ஆரம்பத்திலே கேட்ட அந்த கேள்விக்கு பதில் வந்திருக்கும். அடுத்தவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டுமா என்ற கேள்வியை கேட்டால் நிச்சயமாக கொடுக்க வேண்டும். அடுத்தவர்களோடு மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும், மரியாதையாக பேச வேண்டும். இதெல்லாம் மற்றைய மதங்களில் சொல்லப்படாத, இஸ்லாத்திலே சொல்லப்பட்ட மிக முக்கியமான பகுதி. குடும்பங்கள் முதல் பள்ளிவாசல்கள், ஊர், நாடு, பாடசாலைகள், இப்படி எமது வட்டம் பெரிது. இந்த வட்டத்திலே முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் என்றால் நாம் எல்லோரும் நினைக்கிறோம், எல்லோரும் பேசலாம், எப்படி எங்களோட ஊர் முன்னேறும், எங்களோட குடும்பத்தில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும், ஊர்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும், பள்ளிவாசல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும், பாடசாலையில முன்னேற்றம் ஏற்பட வேண்டும், இப்போது நாட்டில் முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் என்று பேசிக்கொள்கிறார்கள். அந்த முன்னேற்றம் வர வேண்டும் என்றால் பல விஷயங்கள் இருக்குது செய்வதற்கு. அல்ல, ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான், யாரை யாருக்கு எப்படி எப்படி மரியாதை கொடுக்கணுமோ அந்த மரியாதையை நாங்கள் கட்டாயம் கொடுக்கணும். அதுல முதல் மரியாதை இஸ்லாத்துக்கு நாம் மரியாதை கொடுக்கணும். முதலாவது நாங்கள் சுமந்திருக்கின்ற அந்த மார்க்கத்துக்கு நாம் மரியாதை கொடுக்கணும். குர்ஆனுக்கு மரியாதை கொடுக்கணும், ஹதீஸுக்கு மரியாதை கொடுக்கணும், நபிமார்களுக்கு மரியாதை கொடுக்கணும், சஹாபாக்களுக்கு மரியாதை கொடுக்கணும், இமாம்களுக்கு மரியாதை கொடுக்கணும், பள்ளி வாசல்களுக்கு மரியாதை கொடுக்கணும். ஒரு கேள்வி, ஒரு பிரச்சனை வருது, குர்ஆன்ல ஹதீஸ்ல அந்த பிரச்சனைக்கு பேர் வைக்குது, நாங்க
மரியாதை பேசணும், மரியாதை குறைஞ்சோடு போகும். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புள்ளம் கொண்டவர்களே, பள்ளி வாசல்களுக்கு எந்தாவது மரியாதை கொடுக்கப்படுகிறது. சொல்லப்பட்டிருக்குது, பள்ளி வாசல்ல அதிகமா சத்தம் போட்டு பேசினார், கூச்சலிட்டா அவருடைய 40 வருட அமல் இல்லாம போயிடும். எப்படி பள்ளிவாசல் அதிகமான சத்தம் போடக்கூடிய இடங்களாக இன்னும் மேல சொல்வதாக இருந்தால் ஒரு சில இடங்களை தவிர அதிகமான இடங்கள்ல சண்டை பிடிக்கக்கூடிய இடங்களாக மாறிவிட்டது பள்ளிவாசல். கவலையான விஷயம். எந்த முஸ்லிம் ஊர்களை பார்த்தாலும் சில நேரம் நாங்கள் நினைச்சு கொண்டு போகும், மாஷா அல்லாஹ் இங்க எந்த பிரச்சனையும் இல்லை, மக்கள் நல்லா வாழ்றாங்க, ஒற்றுமையாக இருக்கிறாங்க, நல்ல மறுவாதியான மக்கள் நினைச்சு கொண்டு போனா அங்க போயிட்டு ஒரு 2 நாள் 3 நாள் இருந்து தான் தெரியும் அங்க எவ்வளவு பிரச்சனை. வேற எங்கேயும் பிரச்சனை இல்லை, பள்ளியில் பிரச்சனை. அல்லாஹ்வுக்கு பயப்படணும் சொல்றது. பள்ளி வாசலுக்குள்ள உரிய மரியாதையை நாங்கள் கொடுப்போம். வெளிநாட்டவர்கள் 2 பேர் வந்து பள்ளி வாசல்ல சட்டம் விட்டு பேசிக் கொண்டிருக்கிற நேரம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, கூப்பிட்டு, நீங்க வெளியூர் வாசிகளாக இருக்கிறீங்க, நீங்க உள்ளூர் வாசிகளாக இருந்தால் நான் கண்டிச்சிருப்பேன், வெளியூர் வாசிகளாக இருப்பதன் காரணமாக நான் விடுகிறேன். எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு இடத்துல மார்க்க சம்பந்தமான பிரச்சனை வருது, கருத்து வேறுபாடுகள் சம்பந்தமான ஒரு பிரச்சனை. ஒருவர் கேட்கிறாரு, ஷாஃபியாரு ஹனஃபியாரு? இத சொல்றதுக்கு ஷாஃபியாரு ஹனஃபியாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. சொல்றவருக்கு சூரத்துல் ஃபாத்திஹாவை தஜ்வீத் முறைப்படி மஹ்ரஜ பேணி ஓதையேன்னு சொல்லி கேட்டா அது ஒரு கேள்விக்குறி. ஆனா அவர் சொல்றாரு, மார்க்கத்துல இதை சொல்றதுக்கு ஷாஃபியார் ஹனஃபியார் சொல்றாரு. யாருக்கு சொல்றாங்க? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ், இமாம் ஹனஃபி ரஹ்மத்துல்லாஹ், ஃபிக்ஹுடைய மிகப்பெரிய இமாம், கிட்டையும் வைக்கிறார். சாதாரண இமாம்களுக்குள்ள மரியாதை இல்லை. எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முன்னோர்களான எங்களுடைய சஹாபாக்கள், எங்களுடைய இமாம்கள், அது ஃபிக்ஹுத்துறை இமாம்களாக இருக்கலாம், ஹதீஸ் துறை இமாம்களாக இருக்கலாம், இவங்களுக்குள்ள மரியாதையை நாங்க கொடுக்கலைன்னு சொன்னா எப்படி எங்கள் சமூகத்துல முன்னேற்றம் வரும்? எப்படி எங்களுடைய சமூகத்துல ஆன்மீகம் வளரும்? எப்படி எங்களுடைய சமூகத்துல பண்பாடு ஒழுக்கம் வளரும்? பலரா சகோதரர்கள் எவ்வளவு பெரிய மரியாதையை நாங்கள் கொடுப்போம். சின்ன பிள்ளைல பாப்பாவை இழந்து பல பல்லாயிரக்கணக்கான மைல் தூரம் சென்று மார்க்கத்தை படிச்சு இன்று வரைக்கும் அதை எங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிற இமாம்களுக்குள்ள மரியாதையை நாங்கள் கொடுக்கலன்னு சொன்னா அந்த பேச்சைகளுக்கு பேசி நம்ம சொல்றதை கண்ணியமானவர்கள். அடுத்ததாக இஸ்லாத்தை கிண்டல் பண்றது இன்னைக்கு முஸ்லிம் உள்ளுக்குள்ளேயே உருவாயிருக்கு. உதாரணமாக நோன்பு பிறநாள் பிறை சம்பந்தமான அந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டார். கொஞ்சம் தாமதமாகிச்சு, சரியா விசாரிச்சு அதற்குள்ள பதில சொல்றது ஜமீயத்துல்லமா மட்டுமல்ல, முஸ்லிம் பண்பாடு நிலைக்களம், ஜமியத்துல் உலமா, கொழும்பு பெரிய பள்ளிவாசல், எல்லாரும் இணைந்து, அதாவது சமூகத்தை வழிநடத்தக்கூடிய, இலங்கையில இஸ்லாமிய சமூகத்தை, முஸ்லிம் சமூகத்தை வழிநடத்தக்கூடிய பெரும் கடமைகளை உலமாக்கள் வைக்கிறார். எப்படி எல்லாம் சமூக ஊடகங்கள்ல மிக கீழ்த்தரமாக பேசினார். மரியாதை மார்க்கம் தெரியாது,
ஒருவர் குறையை கண்டா எப்படி அதை பார்க்கணும், எப்படி அதை விசாரிக்கணும், முறையை அறிவிக்கணுமா, நிறைய விஷயங்கள் இருக்குது. சும்மா எல்லாரும் சொன்ன மாதிரி செய்ய இயலாது. ஆனால் இது ஒரு ஊருக்கு சொல்ல வேண்டிய விஷயம் அல்ல. கிட்டத்தட்ட 20 லட்சம் முஸ்லிம்களுக்கு மேல் இலங்கையில வாழ்றாங்க. முழு மக்களுக்கான செய்தியை சரியான தகவலை சொல்லணும். சும்மா விளையாட்டு இல்லை, பொறுப்புல இருந்த ஒன்று பொறுப்புக்கு மோசடி செய்கிறது. அந்த 2 மணித்தியாலம் தொடங்கினதுக்கு நேரம் சென்றதற்கு சமூக ஊடகங்களை பார்த்தா பாதுகாப்பு சகோதரர்களை கண்டிப்பாக எந்த மரியாதையும் இஸ்லாத்தை ஒரு கேலி கூட்டாக நினைச்சிருக்காங்க. கேலி கூட்டம் அல்லாஹ் பாதுகாப்பு. யாராவது செஞ்சிருந்தா அல்லாஹ் போய் மன்னிப்பு கேட்க, அல்லாஹ் பாதுகாப்பு. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போலத்தான் இஹ்திகாஃபுடைய விஷயத்தை பின்னர் செஞ்சாங்க சில பேர். நோம்புல பள்ளிவாசல்கள்ல சில இடங்கள்ல இஹ்திகாஃப் இருந்தாங்க. அப்ப இஹ்திகாஃப் இருக்கக்கூடியவங்க ஒரு இடத்துல மறைச்சு தான் நிற்பாங்க. அது முறை, அப்படிதான் நிற்கணும். அது முறை. பள்ளிவாசல்ல ஒரு பகுதியை மறைச்சு அவங்க அலுவலகத்தில் இருப்பாங்க. அமல் செய்யற நேரம் வெளியே வருவாங்க, அமல் செஞ்சு கொண்டு மறுபடியும் இடத்துல வெட்டிப்பாங்க. இது ஒரு முறை. எப்படி கிண்டல் பண்ணாங்க தெரியுமா? என்னது பள்ளிவாசல்ல இப்படி மறைக்க மாட்டேங்குது? அல்லாஹ் தெரியும். ஈத்திகாஃப் மக்கள் ஈத்திகாஃப் இருக்கிறாங்க. 10 நாள் கொடுத்தீங்க, குடும்பத்தை விட்டு தொழிலை விட்டு எல்லாம் கொடுத்தீங்க 10 நாள். அல்லாஹ்வுக்காக எவ்வளவு பெரிய ஒரு பரக்கத்தான நன்மையான விஷயம். என்ன யாசரி புகழாக இருக்கிறா பள்ளியில வாசல் இருந்து மறைச்சிக்குது அப்படின்னு அந்த ஈத்திகாஃபுடைய அமல தேடி பெற்றவர்கள் என்னுடைய சமூகத்தில் இல்லாமல் சொல்றதை ஒரு இபாதத்தை, ஒரு அமல அல்லாஹ் ரசூல் சொன்னதை கேலி செய்வது. அல்லாஹ் சொல்றான், குல் அபில்லாஹி வ ஆயாத்திஹி வ ரசூலிஹி குன்தும் தஸ்தஹ்சிஊன். நபியே நீங்க சொல்லுங்க, அல்லாஹ்வையும் அவனுடைய வசனங்களையும் அவனுடைய ரசூலையும் நீங்க கேலி கூத்து செய்வீங்க. கேலி கூத்தா செய்வீங்க. லா தஅததிரு கத் கஃபர்தும் பஅத ஈமானிக்கும். அப்படி கேலி கூத்து செஞ்சா அது நியாயக்காரமான ஒரு அமல, ஒரு இபாதத்தை, ஒரு மார்க்கத்தை, பள்ளிவாசல, தீன, நபிய, சஹாபாக்களை, இமாம்களை இப்படி ஒரு கேலி கூத்தா நினைச்சிட்டு அது செஞ்சது சரி சொல்லி நியாயம் காணவானா வகது கஃபர்தும் பஅத ஈமானிக்கும். ஈமான் கொண்டதுக்கு பின்னால நிச்சயமா நீங்க வந்துட்டீங்க, நீங்க காபிராகிட்டீங்க. எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே எது எதை யாருக்கு எப்படி நாங்க ரெஸ்பெக்ட் பண்ணணுமோ, மரியாதை கொடுக்கணுமோ, அந்த மரியாதையை கட்டாயம் கொடுத்தியாகணும். அதிலும் மார்க்க விஷயத்துல, நான் மேற்சொன்ன அந்த மார்க்க விஷயத்துல மரியாதை நாங்க கொடுக்கலன்னு சொன்னா பெரிய பாவியா இருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அடுத்ததாக வயதில் பெரியவர்களை மதிக்கணும். இன்னைக்கு வயதுல மூத்தவர்களை, வயதுல பெரியவர்களை மதிக்கிறது, அவங்களுக்கு மரியாதை கொடுக்கிறது ஒரு காணாமல் போன பொருளாக இருக்குது. கஷ்டம். இன்னைக்கு பெரியவங்களை மதிக்கிறது குறையும். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஹதீஸ்ல வந்திருக்குது, யார் பெரியவங்களுக்கு மரியாதை செய்யவில்லையோ எங்களை சார்ந்தவர் அல்ல. எச்சரிக்கையான ஹதீஸ். எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முந்தைய ஒரு காலம் இருந்துச்சு, பெரியவர்களுக்குள்ள மரியாதை கொடுக்கப்பட்டுச்சு. இன்றைக்கு பெரியவர்களால, மூத்தவர்களால இளைய சமூகத்துக்கு ஒரு நல்ல செய்தியை கூட சொல்லலாமே. அவங்க அனுபவசாலி இருக்காங்க, மூத்தவங்க அனுபவசாலி. சில நேரம் கூப்பிட்டு சொல்லுவாங்க, மகனே ராஜா இப்படி செய்யாதீங்க ராஜா, இப்படி செய்யுங்க, நீங்க வாழ்க்கையில் நல்லா வருவீங்க,
இது சொல்ற நேரம் முந்தி உள்ள ஒரு சமூகம் இருந்துச்சு. அந்த பெரியவர், அந்த மூத்தவர் நல்ல விஷயத்தை எனக்கு சொல்லி தந்திருக்கிறாரு, அதை எங்க வாழ்க்கையில நான் எடுத்து நடக்கணும். இந்த எண்ணத்துல வாழ்ந்தவங்க இருந்தார். இன்னைக்கு எப்படி பதில் போகுது தெரியுமா? இவர் கூடாத கூத்தா, இவர் இந்த வயசுல இவர் கூடாத கூத்தா, எல்லா கூத்தையும் போட்டுட்டு இன்னைக்கு எங்களுக்கு வந்து சொல்றாரு. இந்த சொல்ற நிலைமை தான் இன்னைக்கு அதிகமா சமூகத்திலே. ஒரு பிள்ளைக்கு ஒரு பெரியவருக்கு நிம்மதியை சொல்லி கொடுத்தா அந்த உள்ள பேருக்கு வீட்டுல வேற நிலைமையை சொல்லி கொடுத்தது அந்த வாப்பா சண்டைக்கு வார அந்த பெரியவர். இன்னைக்கு ஒரு நிலைமை எல்லாம் பாதுகாக்கணும். பண்பாடு எங்க போகுது, ஒழுக்கம் எங்க போகுது, மரியாதை எங்க போகுது, எல்லாம் வளர்ந்துக்கிட்டு தான். டெக்னாலஜி வளர்ந்துக்குது, எல்லாம் வளர்ந்து என்ன நினைக்கிறோம், எல்லாம் முன்னேற்றம் சொல்லி. உண்மையான முன்னேற்றம் இல்லை சகோதரர்களே, மாணவர்களே. நான் பேசல, சர்வதேச உலகங்கள் பேசுற விஷயம் எல்லாம் நல்லது தான். நீங்க பட்டண காட்டி நாங்க போய் அடிக்கும் மழை செய்யும் புதிய புதிய வாகனங்கள், டெக்னாலஜி எல்லாம் வந்து இருக்குது. இதை வளர்ச்சி நினைக்கிறோம். இது உண்மையான வளர்ச்சி அல்ல. உண்மையான வளர்ச்சி என்பது பண்பாடும் ஒழுக்கமும் மனித சமூகத்துல வளரணும். இதுதான் உண்மையான வளர்ச்சி. எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்தாங்க தெரியுமா? அது முஸ்லிமாக இருந்தாலும் சரி, முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, மூத்தவர்களுக்கு நாம் மரியாதை கொடுக்கிறோம். மக்கா வெற்றியின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹரத்துக்கு நுழைறாங்க. மக்கா பள்ளி கஅபத்துல்லாஹ்க்கு போறாங்க. போற நேரம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தன்னுடைய பாப்பாவை, தன்னுடைய தந்தையை கூட்டி கொண்டு வராங்க. மிச்சம் கஷ்டமான நிலையில அவர் வராரு. வயோதிபர் வீட்டில் இருந்து தண்ணியை சந்திக்க வராரு. மிச்சம் கஷ்டப்பட்டு வராரு. فلما رآه رسول الله صلى الله عليه وسلم هل تركت الشيخ في بيتي அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இந்த இதை காண்றாங்க நபி, இதை காண்றாங்க. கணக்கு சொல்றாங்க, அபூபக்கரே நீங்க அவரை வீட்டுல விட்டு வந்தீங்களாங்க. ஹத்தா அகூன அன ஆதிபி, நாங்க போய் அவரை சந்திக்கலாம். இதுதான் பண்பாடு ஒழுக்கம் சகோதரர்களே. மக்கா வெற்றி கொள்ளப்பட்டாச்சு. ஆட்சி ரசூலுல்லாஹ்வுடைய கையில, யாருக்கும் குற்றம் செய்யல. நல்ல ஒரு ஆணவமா பெருமையா நடந்திருக்கலாம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி நடக்கல. அவரை வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கலாமே, வயோதிபர் கஷ்டம் அவருக்கு. நாங்க போய் அவரை சந்திக்க செஞ்ச அழகான வார்த்தை சகோதரர்களே, கண்ணியமானவர்களே. அடுத்தது எல்லாரும் நினைக்கிறோம் எங்களுக்கு ரிஸ்க் கிடைக்கிறது, அழகான வாழ்க்கை அல்லாஹ் தந்திருக்கிறது, எல்லாமே எங்கட முயற்சி சொல்லி, எல்லாமே எங்கட முயற்சி, எங்கட உழைப்பு, நாங்க பட்ட கஷ்டம், இதால தான் அல்லாஹ் எல்லாமே தந்து கொண்டிருக்கிறான்னு நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்னமா துஸகூன வ தன்சுரூன பி துஆஃபாஇக்கும், உங்களுக்கு உதவி செய்யப்படுவது, உங்களுக்கு ரிஸ்க் அளிக்கப்படுவது, உங்களில் இருக்கின்ற பலவீனமானவர்கள் இருக்கிறாங்களே அவர்கள் மூலமாக தான் உங்களுக்கு ரிஸ்க் அளிக்கப்படுது. உங்களோட வீட்டுல பரக்கத்து இருக்குதா, அந்த பரக்கத்தை அல்லாஹ் தாரது உங்களோட வீட்டுல இருக்கிற முதியோர்கள், வயோதிபர்கள், உங்களோட வாப்பா அம்மா இருக்கிறாங்களே, இல்ல அப்பா அம்மா இருக்கிறாங்களே, வாப்பா இருக்கிறாங்களே, இவங்கள பரக்கத்தால அல்லாஹ் உங்களுக்கு வழிக்கிறாங்க, அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்யறாங்க. பெரிய பரக்கத்தான விஷயம் முதியோர்கள் வீட்டுல இருக்கிறது. அவங்களோட ஆயுள் நீடிக்க நாங்க துஆ செய்யணும். இவர்கள் மூலமா தான் அல்லாஹ் எங்களுக்கு பரக்கத் செய்யறான். நம்மளுடைய ஹதீஸ் உண்மையான வாக்கு. எத்தனையோ பேர் முயற்சி செய்யறாங்க, அல்லாஹ் கொடுக்குறானா? இல்ல. எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியோர்களுக்கு முதியோர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நாங்க கட்டாயம் கொடுக்கணும். வாழ்க்கை பரக்கத்தாக. அடுத்ததாக சமூக தலைவர்கள், சமூகத்துக்காக வேண்டி கஷ்டப்படக்கூடியவங்க, சமூகத்தினுடைய பொறுப்புதாக எனக்கு மரியாதை கொடுக்கணும். இன்னைக்கு அதுவும் இல்லை. இன்னைக்கு அதுவும் இல்லை. யாராவது ஒரு சமூக வேலையில் ஈடுபட்டா அவருக்கு ஏசாத ஏற்றி இல்லை. அவர்கிட்ட பட்டோடைய, தந்தையுடைய பட்டோடைய எடுத்து பார்த்தா நிறைஞ்சி அவ்வளவு நன்மை, நன்மையில கொடுத்து 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 அவ்வளவு பெரிய நன்மை அவர் பட்ட பட்டோலை.
மரியாதையை நாங்கள் கட்டாயம் கொடுக்கிறோம். இஸ்லாம் எந்த அளவுக்கு சொல்லியது, இதா ரஅய்துமுல் ஜனாஸா ஃபகூமு, நீங்க ஜனாஸாவை கண்டா, ஜனாஸா கொண்டு போறத நீங்க கண்டா எழுந்து நின்று நீங்க அதுக்கு மரியாதை செய்யுங்கன்னு சொன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது பிற மதத்தாருடைய ஜனாஸாவாக இருந்தாலும் சரி, ஒரு இந்துடைய மையத் போகுதுண்டா எழுந்து மரியாதை செய்யணும், ஒரு பௌத்தருடைய மையத்து போகுதுன்னு சொன்னா எழுந்து மரியாதை செய்யணும். இது இஸ்லாம் எங்களுக்கு காட்டுறது, இது மரியாதை, ஜனாஸாவுக்கும் மரியாதை. சுப்ஹானல்லாஹ். எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆசிரியர்கள் மதிப்பது கட்டாயம். சரியான கஷ்டம் ஆசிரியர்களை மதிக்கிறது. முந்தி உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க, ஒரு ஆசிரியர் போன நாங்க அவரை முந்தி கொண்டே போக மாட்டோம், நாங்க சைக்கிள்ல போனா சேர கண்ண நாங்க இறங்கி மரியாதை செய்வோம். அது ஆசிரியர், ஒரு ஸ்கூல்ல படிச்சு கொடுக்கக்கூடிய ஆசிரியராக இருக்கலாம், மதரசாவில் படிச்சு கொடுக்கக்கூடிய ஆளுங்களா, மஸ்தான்மாராக இருக்கலாம், ஆசிரியர் மார்க்கெட்டை படிச்சு கொடுத்தாலும் சரி, பாடசாலையை படிச்சு கொடுத்தாலும் சரி, ஆசிரியர்களுக்குள்ள மரியாதை கட்டாயம் உண்டு. நன்றாக ஒன்றை ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க, எந்த சமூகம் ஆசிரியர்களை மதிக்காதோ, அது மார்க்க சம்பந்தப்பட்டதோ பாடசாலை சம்பந்தப்பட்டதோ, ஆசிரியர்களை மதிக்காதோ அந்த சமூகம் எழுச்சி பெறுவதில்லை, முன்னேறாது. இன்னைக்கு என்ன நடக்குது, பாப்பா அல்லது உம்மா என்ன செய்யறாங்கன்னா, பிள்ளைக்கு படிச்சு கொடுக்கக்கூடிய ஆசிரியரை பிள்ளைகிட்டேயே ஏசுறது. எப்படி நல்ல ஒழுக்கம் வரும், எப்படி நல்ல பண்பாடு வரும், எப்படி அந்த பிள்ளைகிட்ட படித்து வரக்கூடிய ஆசிரியரை பற்றி, ஆசிரியை பற்றி நல்லெண்ணம் வரும், எப்படி அந்த பிள்ளை படிக்கும், இப்படி ஏசி தெரிஞ்சா எப்படி தன்னுடைய பிள்ளைக்கு பண்பாடோ ஒழுக்கமோ கல்வியோ போய் சேரும். யோசிக்கணும் சகோதரர்களே, கண்ணியமானவர்களே. இன்னைக்கு மதிக்கப்படுறதில்ல, காலுக்கு கீழே போட்டு மிதிக்கிற லெவல்ல தான் இன்னைக்கு குறிப்பாக முஸ்லிம் சமூகம் இன்னைக்கு ஆசிரியர் சொல்ற போறேன். விலைகள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், எங்குதான் பிரச்சனை இல்லை, யாரும் பூர்த்தியானவர்களும் இல்லை, யாரும் மலர்களும் இல்லை. அதை உரிய முறையில நாங்க பேசுவோம். என்னுடைய பிரச்சனைகள் சில இடங்கள்ல நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், ஆசிரியரோட பேசுறதுக்கு, அதே போல பள்ளியில படிச்சு கொடுக்கக்கூடிய மௌலவிமாரோட பேசுறதுக்கு தரிச்சு கட்டி கொண்டு பேசி ஊர்த்த பேச்சால பேசி ஏசின வரலாறுகளும் என்னுடைய சமூகத்தில் இல்லாமல் நிறைய. நாங்க சொல்றோமே மிகப்பெரிய இமாம்கள், மிகப்பெரியார்கள், நல்ல மனிதர்கள் சொல்றோமே, இவங்க எல்லாம் ஆசிரியர்களுக்கு மரியாதை கொடுத்து வந்தவங்க, ஆசிரியர்களை மதிச்சவங்க, ஆசிரியர்களுடைய துவாக்களை பெற்றவங்க. ஒரு உம்மா பாப்பா நினைக்கணும், எனக்கு படித்து கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய துவாவை என்னுடைய பிள்ளைக்கு பெற்றுக் கொடுக்கணும், பதுவாவை அல்ல. ஆசிரியர்களை மதிக்கணும் சொல்றது கண்ணியமானது, பெரிய கஷ்டம் இல்லை. ஒரு சம்பவத்தை சொல்லி பயான் நிறைவு செய்கிறேன். எங்களை பேச்சிலையும் ஒழுங்கு வைக்கணும். சில பேர் வாயை திறந்து அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். பேசுற பேச்சு எங்க பேச்சு முடியுமோ தெரியாது, அல்லாஹ் பாதுகாக்கணும். மரியாதையான வார்த்தையே தெரியாது, எப்படி பேசணும்னு தெரியாது. ஆனா எப்படி பேசணும், எப்படி கதைக்கணும், எப்படி மரியாதை கொடுக்கணும், எப்படி நடந்து கொள்ளணும் என்று சொல்ற மார்க்கத்தை சுமந்த நாங்கள் பெரிய ஒரு ஆச்சரியமாயிருந்து கவலையாயிருக்கு. எல்லோரும் அல்ல, அதுக்குன்னு சொல்லி கொஞ்சம் பேரும் அல்ல, அதிகமான பேச தெரியாது. ஒரு அதிபரோட எப்படி பேசணும்னு தெரியாது, வாப்பாவோட எப்படி பேசணும்னு தெரியாது. வாப்பாவோட இலங்கையில ஒரு இடத்துல, அந்த இடத்துல பேர சொன்னா அது மரியாதையாக இருக்காது. ஒரு மகள் அந்த பாப்பாட முகத்துல துப்பிக்கிறான். சொத்து பிரச்சனை, பாப்பாட முகத்துல துப்பிக்கிறான். அந்த வேதனை தாங்க ஏலாம தகப்பனுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு பாருங்க. பிள்ளைய வளர்க்கறது, பொம்பளை பிள்ளை, ஆம்பளை பிள்ளைங்க, ஒரு பொம்பளை பிள்ளை எவ்வளவு கஷ்டப்பட்டு பாரு, எவ்வளோ எண்ணங்கள் உள்ள
பிள்ளைக்காக வேண்டி எவ்வளவு உழைச்சிப்பாரு. அந்த பாப்பாட மேல துப்பி நான் எப்படி நான் தெரியுமா? அந்த பேருந்த தான் கேட்காம உடனே அவர் காட்டை உடனே வைத்தியசாலையை கொண்டு போய் 3 நாளையாக அந்த பாப்பா மௌத்தாக்குறாரு. சில்லங்கான சொல்லுவாங்க பேச தெரியா பாப்பாவோட இப்படி பேசணும், அம்மாவோட இப்படி பேசணும், சாட்சி அம்மாவோட இப்படி பேசணும், பள்ளி வாசல் நிர்வாகத்தோட இப்படி பேசணும், பள்ளி இமாமோட இப்படி பேசணும், உலகாக்களோட இப்படி பேசணும், பாடசாலைக்கு போன அதிபரோட எப்படி பேசணும், பாடசாலைக்கு போன ஆசிரியரோட எப்படி பேசணும், கணக்கு படித்து கொடுக்கக்கூடிய வகுப்பாசிரியரோட எப்படி நடந்து கொள்ளணும், எப்படி அவரோட பேசணும், ஒன்றும் தெரியா. அம்மா அப்பா சொல்லிக் கொடுக்கறதுக்கு இல்லை ஒண்ணுக்கு. இதுதான் என்னுடைய சமூகம். நான் சொல்ற விஷயத்தை கவனமா சிந்திச்சு பாருங்க. ஒரு சம்பவத்தை சொல்ற பாருங்க. சஹாபாக்கள் எப்படி பேசினாங்க. அதுதான் முன்மாதிரியான சமூகம், ஒழுக்கம் உள்ள சமூகம், பண்பாடு உள்ள சமூகம். அவங்களை பின்பற்ற நீங்க வழித்த வர மாட்டீங்க. கண்ணியமான சகோதரர்களே, ஒருமுறை அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறாரு. அவர் கேட்கிற கேள்வி நபி உங்களை விட மூத்தவரா, நீங்க மூத்தவரா? அதாவது யார் மூத்தவர் சொல்லி கேட்கிறதா அந்த கேள்வி. யார் முந்தி பிறந்தது கேட்கிற கேள்வி. அப்ப நபி அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாரு, நீங்க பெரியவரா, நபி பெரியவரா? இது அவர் நோக்கம் வயசு தான். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்ல இருந்துச்சு, நான் தான் பெரியவர், நபி என்னை விட சிறியவர் சொல்ல இருந்துச்சு. ஆனா அப்படி சொல்லலாமே நபி சமூகத்தில் மிக முக்கியமானவரா, நபிமார்களுக்கு எல்லாம் தலைவர், அல்லாஹ்வுடைய தூதர், நாட்டினுடைய ஜனாதிபதி, ஆன்மீக தலைவர். கேள்வி இப்படி கேட்டிருந்தாலும் பதில் அப்படி சொல்ல சொன்னாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்னை விட அவர் தான் பெரியவர், என்னை விட நபிதான் பெரியவர் சொல்லிட்டு சொன்னாங்க. அவருக்கு 3 வருஷத்துக்கு முன்னுக்கு நான் பிறந்தேன். எப்படி பதிலாகி நல்லா சிந்திப்பாங்க சொல்ற விஷயம். என்னை விட அவர் தான் பெரியவர், அவருக்கு 3 வருஷத்துக்கு முன்னுக்கு நான் பிறந்தேன். எப்படி பதில்? ஏன் இந்த பதில சொன்னாங்கன்னா, என்னை விட அவர் பெரியவர் டிரெக்டா சொல்ற முறை அல்ல, அது மரியாதையாக இருக்காதுன்னு சொல்லி இப்படி சொன்னாங்க. நான் சொல்லி இருக்கலாம், ஆனா அப்படி சொல்லல, மரியாதைக்காக இப்படி சொன்னாங்க. இப்படித்தான் எங்களுடைய முன்னோர்களுடைய சகாபாக்களுடைய இமாம்களுடைய பேச்சு சொல்றது. இதை நானும் நீங்களும் படிக்கணும். நானும் நீங்களும் படிச்சு மட்டும் போதாது, எங்களை பிள்ளைகளுக்கு நாம சொல்லிக் கொடுக்கணும். நீங்க குட்டுவத்துல இருந்து கொண்டு இருந்தா மூத்தவங்க வந்தா எழுப்பி குட்டுவத்தை கொடுங்க சொல்லணும் பிள்ளைகளுக்கு. நோயாளிகள் வந்தா நீங்க குட்டுவத்தை கொடுங்க. பெரிய ஒரு ஆள் வந்தா நீங்க அவரை நிக்க வச்சு கொண்டு நீங்க இருந்து கொண்டு பேசாதீங்க, முறையல்ல. யாராவது பெரியவர்கள் உங்களுக்கு புத்திமதி சொல்லி தந்தா நீங்க அதை எடுத்து நடங்க. எங்க பிள்ளைகளுக்கு மரியாதையை நாங்கள் சொல்லிக் கொடுக்கிறோம். இன்னைக்கு எங்க சமூகத்தில் எப்படின்னா, யாருக்கு மரியாதை கொடுக்கணும் அவங்களுக்கு மரியாதை கொடுக்குறல்ல. சில இடங்கள்ல பேசினா அடி வாங்க வேண்டி வரும், அந்த இடத்துல மட்டும் மரியாதையை பேசு. உதாரணம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா ஓஎஸ்சி சந்திக்க போறவங்க அவரோட பேசி மரியாதையா கிடைக்கும், மரியாதை தான் பேசணும். அவரோட மரியாதை இல்லாம பேசினா அடி வாங்க வேண்டி வரும். நீதிமன்றத்துக்கு போனா எப்படி மரியாதை? அது உள்ளத்தால கொடுக்குற மரியாதை இல்ல, பயத்தால கொடுக்குற மரியாதை. ஒரு பட்டனை கலட்டினாலும் நடக்கும், உள்ள போட்டுருவான். அப்ப இப்ப பாலமா போவாது, பயம். இதெல்லாம் சொல்றது கண்ணியமானவர்களே, உள்ளத்தால நாம் மதிப்போம். உள்ளத்தால நான் சொன்னேன், இத்தனை நபர்களையும் உள்ளத்தால நாம் மதிப்போம். இதற்கான இஸ்லாம் எதிர்பார்க்கிறேன். எனவே நாங்களும் அதை எடுத்து நடப்போம். நம்முடைய பிள்ளைகளுக்கும் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். நிச்சயமாக காட்டுதல் அழகான சமூகம் உருவாக்கும். நன்மைகளுக்காக அனைவரையும் الحمد لله نحمده ونستعينه
ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله شهادة تكون للنجاة وسيلة ولرفع درجات كفيلة وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله الذي بعث رحمة للعالمين ونصلي ونسلم على حبيب الله سيدنا محمد وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته أجمعين أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله فإن التقوى تنجيكم من النار وتدخلكم في الجنة إن أحسن الكلام وبدع البيان كلام الله المنان فقد قال الله تعالى في القرآن الكريم وهو أصدق القائلين فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ قلنا للملائكة اسجدوا لآدم فسجدوا إلا إبليس أبى واستكبر وكان من الكافرين صدق الله العظيم بارك الله لنا ولكم بالقرآن الكريم